தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டர் அண்டு எம்எஸ்டி ஐட்ரெண்ட் இண்டிகேட்டர் எல்லா நேரத்துலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்படிப்பட்ட நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, வேர்ல்டில் வார் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன், நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் கிடைக்கும். நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனு, நல்ல ஒரு சப்ளை ஜோன் கிடைக்கும். மார்க்கெட் மேலேருந்து கீழே போகும், இல்லை கீழேருந்து மேலே போகும், இல்லை சைடு வேஸாக இருக்கும். இந்த 3 கண்டிஷன் தான் மார்க்கெட்டில் நடக்கும். இதில் சைடு வேஸ் மோர் தென் 80% ஆஃப் த டே, 80% மேற்பட்ட நாட்கள் என்ன நடக்கும்னா சைடு வேஸ் தான் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விதமான ட்ரேடிங் தான் நம்ம பண்ணக்கூடிய இந்த வேர்ல்டு லெவல் ட்ரேடிங். சரி, இதில் நம்மளோட இண்டிகேட்டர் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் டெய்லி நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம். அப்பப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய பிஸி ஸ்கெடியூல்னால் வீடியோஸ் போட முடியாமல் இருக்கும். உடனே சில பேர் கேட்பாங்க, என்ன சார் இன்றைக்கி வீடியோ போடல, இன்றைக்கி எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சா, வெளியில் காட்டவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியும் ஒரு ஆள் 2-3 நாளைக்கு முன்னாடி கேட்டார். அவருக்காகவே என்ன பண்ணேன், முன்னாடி உள்ள எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் அந்தந்த டேட்டில் வச்சு அவருக்கு அனுப்பிவிட்டேன். நம்ம இண்டிகேட்டரில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செல் ஆக்டிவேட் ஆகும், இல்லை பை ஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரிலேயே நமக்கு டார்கெட்டை கொடுத்துரும். அப்போ அன்னையோட லாஸை நம்ம அன்னைக்கே ரெக்கவர் பண்ணிட்டு போயிடலாம். இதில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கான காரணங்களும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க மார்க்கெட் மேலேருந்து கீழே தப்புன்னு வரும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல பை காட்டும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, பயந்துக்கிட்டு அந்த ட்ரேடே எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு டவுன் ஆகிறதுக்கு 25,600 கிட்ட மார்க்கெட் ஃபால் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு, கீழே இறங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. தொடர்ச்சியாக இறங்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா, தொடர்ச்சியாக மார்க்கெட் 25,600லேருந்து 24,300 வரைக்கும் மார்க்கெட்டு இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,200 பாயிண்ட் இறங்கிடுச்சு. அப்படி இறங்கும்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்லாம் சொல்லுவாங்க. என்னது, மேலே ஒரு ஹை, அப்புறம் ஒரு லோ, அந்த லோ உடச்சிருச்சுனாக்கா நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு மார்க்கெட்டு கீழே போகிற மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷனும் காட்டுது. ஆனால் நம்ம இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா, 24,371 கிட்ட வரும்போது நீ பை பண்ணுறான்னு சொல்லுது. இப்போ நார்மலாக இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே பயம் இருக்கும். என்னது, எப்படிரா பை பண்ண முடியும், மார்க்கெட்டு அங்கே 25,600 சொச்சத்துலேருந்து மார்க்கெட்டுக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வச்சு ஒரு ஹையர் ஹை பிரேக் பண்ணால் தான் நம்ம பைக்கே போகும். ஆனால் இந்த இண்டிகேட்டர் மட்டும் என்ன சொல்லுது, இங்கே வரும்போது நீ பை பண்ணுறான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லுது. சரிங்களா, இந்த ஜோன் எப்போ ஃபார்ம் ஆச்சு, நமக்கு ஜூன் மாதமே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜூன் 2025லேயே 25 ஜூன் 2025 நமக்கு இந்த பை ஜோனு ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போதைக்கு மார்க்கெட் பீக்கில் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு இங்கே வந்தால் மட்டும் நீ பை பண்ணுன்னு சொல்லுது. இந்த அளவுக்கு யாருக்கு பொறுமை இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த இண்டிகேட்டர் நல்லா செட் ஆகும். சரிங்களா, இப்போ என்னாச்சு, கரெக்டாக நமக்கு பை டச் ஆச்சு, பை எடுத்துருப்போம். இது ஸ்டாப் லாஸு. அதுக்கப்புறம் டார்கெட் பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட்டு 24,759, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதுக்கு அடுத்த டார்கெட் இன்னொரு 4 டார்கெட்டு. கரெக்டாக 2 டார்கெட்டு போய் டச் பண்ணிவிட்டு பாருங்கள், எப்படி பின் டு பின் டச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த 25,148 செகண்ட் டார்கெட்டு. ஹை என்ன பேருக்கு 25,153, 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டபுள்னு கீழே திருப்பியும் நம்முடைய பை ஜோனு கிட்ட வரைக்கும் போயிருக்கு. ஆனால் பை ஜோனை டச் பண்ணலை. திருப்பியும் மார்க்கெட்டு மேலே போச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, 3 டார்கெட் ஆல்மோஸ்ட் போயிட்டு மார்க்கெட் திருப்பியும் கீழே வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு லோ வச்சுருக்கு, அதுக்கு மேலே ஒரு ஹையர் லோ வச்சுருக்கு, அதுக்கு மேலே ஒரு ஹையர் லோ வச்சுருக்கு. இந்த 3ஐயும் நீங்கள் கண்காணிச்சிங்கன்னா மார்க்கெட் இன்னமும் மேலே போகுது அப்படிங்கிறத நீங்கள் காட்டலாம். ஏன், நம்முடைய பை ஜோன்லேருந்து திரும்புறதுனால நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், 4வது டார்கெட்டு கொடுத்துருச்சு, 5வது டார்கெட் கொடுத்துருச்சு, 6வது டார்கெட்டும் கொடுத்துருச்சு. 5வது டார்கெட்டு கொடுத்துருச்சு. இப்போ மார்க்கெட்டு இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, மேலே போகுது கீழே போகுது. ஆனால் என்னுடைய இண்டிகேட்டரோட கால்குலேஷன் படி 6 டார்கெட் நம்ம என்னபிள் பண்ணியிருக்கோம். அப்போ 26,700 கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு.
ஏன் இங்கே மார்க்கெட் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குன்னா, நம்ம இங்கே சப்ளை ஜோனும் இருக்குது. சப்ளை ஜோன் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம 6 டார்கெட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம் பொசிஷன் அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்கள், உங்களுக்கு 24,371லேருந்து 26,312 வரைக்கும் நமக்கு 5 டார்கெட்டு சொலையாக கிடச்சிருக்கு. ஒவ்வொரு டார்கெட்டுமே கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுக்கு மேலே. அப்போ நமக்கு ஒரு 2000 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி பாட்டமை பிடிக்கிறது உலகத்திலேயே வேறு எந்த இண்டிகேட்டருமே உங்களுக்கு கொடுக்காத ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு இண்டிகேட்டர். சரி, இது டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். மற்ற டைம் ஃப்ரேம் ஒர்க் ஆகுமா? எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். சரி சார், நான் 5 மினிட்ஸில் பார்க்குறதா, 10 மினிட்ஸில் பார்க்குறதா, 15 மினிட்ஸில் பார்க்குறதா அப்படிலாம் கன்ஃபியூஷன் வச்சுக்கக்கூடாது. உங்களுக்கு 1 டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ண விரும்புனா நீங்கள் பார்க்க வேண்டியது 1 டே டைம் ஃப்ரேம் தான். நீங்கள் கடையில் போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்றது உங்களுக்கு ஆசை இருக்குன்னா போங்க, மட்டன் பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள், அதை மட்டும் சாப்பிடுங்க. பக்கத்தில் இருக்கவங்க சாப்பிட்றவங்க கோழி பிரியாணி சாப்பிட்டா என்ன, தயிர் சாதம் சாப்பிட்டா என்ன, ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா என்ன, இல்லை அவன் எப்படியே கெட்டு போனால் அவங்களுக்கு என்ன? பக்கத்தில் உள்ளவன் பல விதமாக அவனுக்கு பிடிச்சதை சாப்பிடுவான். ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சு இந்த ஜோன் ஃபார்ம் ஆகுது, அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கணும் பார்க்க வேணாம். சில பேர் 30 செகண்ட்ஸில் வச்சு பண்ணலாம், 50 செகண்ட்ஸில் வச்சு பண்ணலாம். நீங்கள் ஸ்கேல்பிங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேமை குறைச்சிக்கிங்க. இல்லை நான் இன்வெஸ்டர் பேஸ்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு டெய்லியில் என்னால் போராட முடியாது அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுங்கள். இப்படி நமக்கு ஐ ட்ரெண்ட் மூலயமாவே நம்ம நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுக்கு இது போல் பல உதாரணங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காட்டியிருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக நமக்குடைய பர்சனல் ஒர்க்னால் கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. இருந்தாலும் இங்கே எல்லாருமே கேட்குறதுனால குறைந்தபட்சம் டெய்லி ஒரு வீடியோவாவது நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? சரி, இது ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டரு. இந்த வீடியோவை இப்படியே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோ போடுறேன். அதில் ஐகோரோட ஜோன் எப்படி இருக்குது, எங்கே பை பண்ணியிருக்கோம், இன்றைக்கி எங்கே செல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன். சரி, இந்த இண்டிகேட்டரில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், மறுபடியும் ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். நமக்கு வச்சு என்ன கொடுத்துருக்கோம், ஐ ட்ரெண்டோட சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் கொடுத்துருக்கோம். அதுக்கான டார்கெட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டார்கெட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, புல்லிஷ் பிரேக் அவுட்டு, பேரிஷ் பிரேக் அவுட்டு அது கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறதுக்காகவே அதை நம்ம கொடுத்துருக்கோம். இது நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதில் செல்லுக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செல்லு, பைக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பையி. இதுக்கும் கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு கேண்டில் பையாக இருந்துச்சுன்னா ஒரு பச்சை கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகணும், செல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சிவப்பு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகி இந்த லோவை உடைச்சிட்டு கீழே போகும்போது தான் நம்ம செல்லோ பையோ பண்ணுறோம். இது ஒன்று கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுலேயும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஹையர் டைம் ஃப்ரேம் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் என்ன 1 டே டைம் ஃப்ரேம் இருக்கா, நீங்கள் ஒரு 1 மந்த் வச்சு பாருங்கள், இல்லை 1 வீக் வச்சு பாருங்கள். அப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் கீழே போகுதா மேலே போகுதா அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போது பாருங்கள், இது வரைக்கும் தான் உங்களுக்கு லைன்ஸ் தெரியுது, அதுக்கு முன்னாடி லைன்ஸ் தெரியல. அதுக்கு என்ன பண்ணுறதுங்க, இங்கே ஹிஸ்ட்ரியை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், பிரேக் அவுட் லெவல் ஜோனில் ஷோ ஹிஸ்ட்ரிங்கிறத பை டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கிங்க. அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போயிருக்கு, ஆனால் போனவன் எங்கேருந்து திரும்பியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் அங்கே டிசம்பர் மாதம் ஓப்பன் ஆனதே நமக்கு என்னங்க, செல்லில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ செல்லில் ஓப்பன் ஆகிட்டு 26,236 ஆமாம் 238 அதுலேருந்து மார்க்கெட்டு கீழே விழுந்து திருப்பியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் எங்கேருந்து போய் ரிவர்ஸ் ஆகும் பாருங்கள். நம்மளுடைய ஜோன்லேருந்து தான் ரிவர்ஸ் ஆகிறோம். நம்மளுடைய செல் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் மார்க்கெட்டு கீழே வருது. இப்படி நீங்கள் எந்த இதை யூஸ் பண்ணாலும் சரி, அதை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கள், அதையே யூஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து அங்கே தாவுறது, அங்கேருந்து இங்கே தாவுறது வேணாம். ஓகேங்களா? உங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். சரி, அது ஒன்று கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தபடி என்ன கொடுத்துருக்கோம், செஷன் பேஸ்டு ட்ரேடிங் கொடுத்துருக்கோம். சில பேர் 9:15 to 9:30 ஹை லோ பிரேக் பண்ணும்போது
ட்ரேடிங் எடுப்பாங்க. இல்லை 9:15 to 9:20 ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் எடுப்பாங்க. அவங்களுக்காக இந்த செஷன் ஹை லோ கொடுத்துருக்கோம். வேறு என்ன, அது முடிஞ்சிங்களா? அதுக்கு அடுத்து அதுக்கான டார்கெட்ஸும் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த எம்ஜிஆர் ஜோனில் மிட் பாயிண்ட்டு அது கொடுத்துருக்கோம். அப்புறம் உங்களுக்காக மூவிங் ஆவரேஜ், எல்லா விதமான மூவிங் ஆவரேஜுமே இதில் இருக்குது. கூடவே விவாப்பும் இங்கேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் போயிட்டு ஒரு விவாப்புக்காக ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்டு கொடுத்துருக்கோம். சூப்பர் ட்ரெண்டில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ட்ரெண்ட்